ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை ஆவதற்கு 5 காரணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிறக்கும் போதே ஒரு மனிதன் வறுமையுடன் பிறப்பதற்கும் ஏழையாக வாழ்வதற்கும் பல காரணங்கள் உள்ளன. ஆன்மீக ரீதியாக ஒரு மனிதன் ஏழையாவதற்கான காரணங்களை பல புராணங்களும் சித்தர்களின் உபதேசங்களும் வேதாந்த கோணமும் எவ்வாறு நமக்கு விளக்கி கூறுகிறது எனும் சுவாரஸ்யம் நிறைந்த தகவலை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். கர்ம வினைகள், அதாவது பாஸ்ட் கர்மா, ஒருவரின் கடந்த ஜென்மங்களில் செய்த பாவ கர்மங்கள் பின்தொடர்கின்றன. குறிப்பாக பிறர் சொத்தை தவறாக ஏமாற்றி வாங்குதல், நியாய தர்மம் இல்லாமல் பணம் சம்பாதித்தல், தரித்திரம், அதாவது ஏழைகளை கண்டு உதவாமல் அலட்சியப்படுத்துதல் போன்ற காரணங்களால் தற்போதைய ஜென்மத்தில் அவை வறுமையாக வெளிப்படும் என்று வேத சாஸ்திரங்கள் கூறுகிறது. அடுத்ததாக தானம் செய்யாமல் இருப்பது, லேக் ஆஃப் சேரிட்டி. தான் கொண்டதை பிறருடன் பகிராத பழக்கம் வறுமைக்கு வழிவகுக்கும் என்று திருமந்திரம் சொல்கிறது. தந்தாரை போற்றி தருமத்தை காக்கின் பந்தங்கள் தீரும், பரம்பொருள் கைகூடும். தானம் தரும் இயல்பில்லாத வாழ்க்கை பொருளாதார நலனுக்கு தடையாகும். அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் மனம் இருக்க வேண்டும். அப்படி இல்லாதவர்களுக்கு விரைவிலேயே வறுமை துன்புறுத்தும். அடுத்ததாக அகம்பாவம், ஆசை, அகங்காரம். அகம்பாவத்தால் ஆடுவதும் அதிகமாக ஆசை கொள்வதும் பிறரிடம் அகந்தை காட்டுவதும் பணத்தை பெருமை கூறுவதும் ஆன்மீக ரீதியில் தண்டனைக்குரியவையாக சொல்லப்படுகிறது. இவை சித்தர்களின்படி வறுமை என அனுபவங்களை நிச்சயம் உருவாக்கக்கூடும். அடுத்ததாக புதிய கர்ம வினைகள், பிரசன்ட் மிஸ்டேஸ். இந்த ஜென்மத்தின் தற்போதைய வாழ்க்கையிலேயே உழைப்பின்றி பணம் தேடுதல், சோம்பேறித்தனம், கள்ள வழியில் சம்பாதிக்க முயற்சி செய்வது போன்ற செயல்கள் ஒருவரின் வாழ்க்கையில் வறுமையை வரவழைக்கலாம். இறைவனின் சோதனை, அதாவது டிவைன் டெஸ்ட். சிலருக்கு வறுமை ஒரு ஆன்மீக சோதனை. இது மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுதல், இறைவனை அடைய உதவும் முன்னேற்றம் போன்ற நோக்கத்துடன் இறைவனால் ஏற்படும். அதாவது கடவுள் உங்களுக்கான முக்தியை தேடித்தரும் வழியாகவும் சோதனையாகவும் இதனை எடுத்துக்கொள்ளலாம். ஏழையாக ஒரு மனிதன் பிறக்கலாம், ஆனால் ஏழையாக ஒரு மனிதன் சாவது அவனுடைய செயல்களில் தான் இருக்கிறது. தினமும் நம்மை விட வறியவர்களுக்கு சிறு உதவிகளை செய்து வருவது, இறைவன் மீது நம்பிக்கையுடன் தர்மம் காக்கும் வாழ்க்கை வாழ்வதும் வறுமையிலிருந்து விடுபட உதவியாக இருக்கும். அடுத்தவர்களை கண்டு பொறாமை கொள்வது கூடாது. எவ்வளவு தடைகளும் சோதனைகள் வந்தாலும் அதனை நாம் செய்த பாவங்களுக்கான தண்டனை என்று நினைத்து கொண்டு எதிர்த்து போராடி தொடர்ந்து உழைப்பாலும் பக்தியாலும் விடாமுயற்சியோடு தூய மனதோடு இருந்து வெற்றி பெற வேண்டும். பலருமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது சூரியன் உதயமாகுவதற்கு முன்னரே பல வெற்றியாளர்கள் இப்படி எழுந்து படிக்கும் பழக்கமுடையவர்களாக இருப்பார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. நீங்களும் வறுமையுடன் போராடி கொண்டிருந்தால் அதிகாலையிலே எழும் பழக்கத்தை உருவாக்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதால் புத்தி சுத்தி பெறுகிறது. புதிய சிந்தனைகளும் தெளிவான கண்ணோட்டங்களும் உங்களுக்கான வெற்றி பாதையை எளிதாக காண்பிக்கும். இதனால் சீக்கிரமே நீங்கள் பணக்காரர்களாக மாறுவீர்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.